ஹாய் பியூட்டிஃபுல் மை டியர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா எடுத்தோன்னே கனாம கொட்டிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதில் தாங்க விஷயமே இருக்குது. என்னென்னா நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு முடிய இருக்க போகிறோம். அதனால் இன்றைக்கி ஈவினிங்கே வந்து சாயந்தரம் பூ பிடுங்கி பறித்து கட்டிகிட்ருக்கோம். நம்ம செடியில் பூத்த பூ நல்லா இருக்குங்களா? பார்த்து சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தர்ஷினி பாப்பாவுக்கு முடிய இருக்க போகிறோம். அதுக்காக காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள், கிஷாந்துக்கு வந்து வேனில் பாட்டு போட்டுட்டு சரியான ஆட்டம், நல்லா என்ஜாய் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணி ஆடிட்டு வந்தாங்க. அவர் டான்ஸை நீங்களே பாருங்கள், எங்களுக்காக சிரிப்பு அடக்க முடியலைங்க. தர்ஷினி பாப்பா வந்து அவள் ஐயாட்ட நான் போய் ஃப்ரெண்டில் போய் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் முன்னாடி உட்காந்துட்டாங்க. கிஷாந்து நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், எனக்கு இதுதான் ஜாலியாக இருக்கும், அப்போ தான் நான் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு கிஷாந்து வெளியவே அந்த விண்டோர்லேயே உட்காந்துருந்தாங்க. ஓகேங்க, ஃபைனலாக வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. எந்த கோயில்னு கேட்குறீங்களா? நம்ம ஊனையூரில் உள்ள நீலியம்மன் கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் அதிகமாக வந்திருக்கீங்க, இந்த சாமி வந்து யாரெல்லாம் குலதெய்வம், கிராமத்து தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து பொங்கல் வச்சு முடிய இருக்க தான் வேண்டியிருந்தோம். அதுக்காக ஓகே நாங்கள் சென்னைக்கு போனோம், அடுத்த மாதம் சொல்லிட்டு ஓடிடுச்சுங்க. சரி, ஃபைனலாக வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. எதாக இருந்தாலும் நம்ம கடவுள் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தாங்க எந்த ஒரு சின்ன செயல்னாலும் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு நாங்கள் ஃபைனலாக கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு அம்மனோட வாசல்லே வந்து பொங்கல் சாமெல்லாம் வீட்லேருந்தே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதனால் பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் குட்டீஸ்லாம் பொங்கல்னா குட்டீஸ் எல்லாம் வந்து பொங்கல் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா பொங்கல் நல்லபடியாக பொங்கி வச்சுடா அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டு அரிசி அள்ளி சுற்றி போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பொங்கல் பண்ணல போட்டாங்க. நான் அரிசி போட எங்கள் அம்மா இருந்து தண்ணி மோந்து விட்டேன். ஒரே காமெடியாக ஆயிடுச்சுங்க. சரி, இந்த இருமா நீயே தண்ணியை ஃபஸ்ட்டு மோந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணத்தை கொடுத்துட்டு அப்போ அம்மா தண்ணி மோந்துட்டாங்க. அதுக்குள்ளே குட்டீஸ்லாம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கவும் அதை உட்காந்து மரத்தூரில் உட்காந்து அவங்க நல்லா காற்றோட்டமாக ஃப்ரீயாக உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம். இதாங்க வந்து ஊனையூரில் நீலியம்மன் கோயில். யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட்டீஸ்லாம் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் அப்படின்னு கத்துறாங்க பாருங்கள். நான் அப்படி ஒரு ஹாய் சொல்லிட்டு அது வந்து காற்று பயங்கர காற்று அடிச்சிச்சுங்க. ஃப்ரீயாக இடம் வந்து ப்ளேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும், காற்று அடிக்கும், அனல் சாரலாங்க. நெருப்பு எங்கிட்ட வந்து உட்காந்துருந்துச்சு. சரி, ஓகேன்னு ஃபைனலாக பொங்கல் வச்சாச்சு. 2 செகண்ட் இயர் பொங்கல் பொங்கல் தர்ஷினி பாப்பா வந்து பொங்கலும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேவா சும்மா ஏன் கத்துறவா வந்து விறகு வச்சா அடுப்பு அடிச்சு விடு அப்படின்னு சொல்லுவோம். இதான் நான் வரேம்மா சொல்லிட்டு கிஷாந்த் வந்தாங்க. கிஷாந்த் வரும், தர்ஷினி ரெண்டு மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. ஆஷிகா கூப்பிட்டதுக்கு ஆஷிகா நான் வரலப்பா அப்படின்ட்டு அவங்க சைடாக நின்றுட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் ரெண்டு பேரே வந்து அடுப்பு வச்சுருங்க அப்படின்னு சொன்னாப்பா பேசாமல் விட்டுட்டாங்க. ஆசிரியர் இடுப்பில் வச்சுட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களாம் அவங்க அம்மாச்சி அவங்க அப்பாவும் வச்சுட்டு இருந்தாங்க, பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தேன். நேற்று கட்டின கனகாமரப்பூ பாப்பாவுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? பாப்பாவுக்கு நெக்ஸ்ட்டு என்ன சம்பவம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் பாப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீலியம்மன் கோயிலுங்க, உள்ள கோயிலுக்கு உள்ளே வந்து ஃபோன்லாம் அலோடு இல்லைங்க. அதனால் வந்து நான் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கலாம். ஸோ பொங்கல் பாப்பாவுக்கு முடிய இருக்கலாம் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நாங்கள் வந்து அவ்வளோ புது பிளேஸ் போனால் அவங்களாம் ஜாலியாக இருந்தாங்க. அடுத்து வந்து பொங்கல் வச்சுன்னா வெள்ளம் போடணுமா, தர்ஷினி கூப்பிட்டு தர்ஷினி விட்ட வேகமாக ஓடியான்ட்டாங்க. நான் தான் வெள்ளம் போடுவேன், நான் தான் அம்மாவுக்கு சக்கரை பொங்கலுக்கு நான் தான் வெள்ளம் போடுவேன்னு சொல்லிட்டு தர்ஷினி வந்து போட்டாங்க. தர்ஷினி வந்தோடனே கிஷாந்த் வந்தார். அப்போ நான் மட்டும் போடாமல் இருப்பேன், நானும் போடுவேன்னு சொல்லிட்டு வந்து அவர் 2 பேரும் மாற்றி போட்டுருந்தாங்க. அது போதுமா, வெள்ளம் அதிகமாக போட வேணாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன, அடுத்து நம்ம பாப்பாவுக்கு முடி எடுக்கிறது தான், முடி காணிக்க செய்கிறது தான்.
கிட்டத்தட்ட பாப்பா ஒரே கத்துங்க. அது வந்து நான் வந்து கத்துன வந்து ஆடியோ வந்து நான் இது ரெக்கார்ட் பண்ணல. கிஷாந்த் எந்திரிச்சோடனே தர்ஷி நானே எந்திரிச்சு ஓடி தொட்டு எந்திரிச்சு ஓடிட்டாங்க. ஆனால் அப்பெல்லாம் ஓடக்கூடாதுமா, நீளமா பாதி பாதி முடி இறக்கிட்டு பாதி முடி எப்படி இறக்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு இழுத்து உட்கார வச்சு உடனே கிஷாந்த் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். இறுக்கி பிடிச்சிட்டு அப்போ அண்ணன் வீடியோக்களை பார்த்தாங்க. இப்போ எல்லாத்தையும் வளைச்சி ஒரு வீடியோ எடுத்துட்டு பாப்பா ஒரு சரியான அழுகுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி முடி எடுக்கும்போது அப்படி தான் அழுதாங்க. இப்போச்சும் பரவாயில்ல, கிஷாந்த் ஒரு ஆள் பிடிச்சி விட்டாங்க. போன முடி எடுக்கிறதுக்குலாம் 4-5 பேர் பிடிச்சி விட்டாங்க. அதுக்குள்ளே ஹாசிகா இடுப்பை வச்சுட்டு நீ அழுகுறியா அழு, நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாசிகா வந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அப்படி இங்கிட்டு திரும்ப அங்கிட்டு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஒரு பாடுபடுத்தி வச்சு படுத்துட்டா அந்த தாத்தா. பாப்பாவை தாத்தா பாடுபடுத்தினாலும் இல்லையா, தாத்தாவை பாப்பா ரொம்ப பாடுபடுத்திட்டா. இங்கிட்டு திரும்ப அங்கிட்டு திரும்பமான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அப்படி இப்படி செஞ்சு பாப்பாவுக்கு முடி வந்து சாமிக்கு எதுவும் முடி காணிக்க எடுத்தியாச்சுங்க. தாத்தா முடிச்சாச்சுன்னு சொல்கிறாரோ இல்லையோ, இப்போ ஆளை விடுங்க சொல்லி எந்திச்சு ஓடியான்ட்டாங்க. அப்படி நிற்க வச்சு அப்புறம் அவங்களுக்கு என்ன பெருசாக பார்த்துட்டு அப்போ ஃபைனலாக வந்து குளிக்க விட்டாங்க. அங்கே வந்து கோயில் பக்கத்துலேயே தொட்டி பெருசாக கட்டினாங்க. அந்த கோயில் வந்து அந்த தொட்டியில் வந்து குளிச்சுட்டு அவங்க ஐயா வந்து மொட்டை தலையில் வந்து குழுகுன்னு விட்டுட்டு சந்தனம் தடவி விட்டாங்க. சந்தனம் வச்சுட்டு சந்தனம் போட்டு வச்சு விட்டாங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா அவங்க மச்சான் வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு. அவங்க மச்சான் வந்து புது ட்ரெஸ் வாங்கிட்டு காசு வச்சு கொடுத்தாரு. பாப்பா பிடிங்கிட்டு ட்ரெஸ்ஸாக கூட சொல்லி வாங்கிட்டு வேமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வல்லக்கிட்டே போட்டு விட்டுட்டாங்க. ஓகே சொல்லிட்டு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சாமி கூட போகலாம், அடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடம் பண்ணிட்டாங்க. உள்ளே போய் அடிச்சிட்டு பொங்கல்லாம் செலுத்திட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்ப பாப்பாவுக்கு அப்படியே முடி எடுத்துன்னு அப்படியே ஒரு குசியாக இருக்கும் போல இருக்கு. அவங்களுக்கு வந்து சந்தன தடம் குளிக்கணும்னு இருக்கவங்க நான் தான் ஃபஸ்ட்டில் போய் காரில் உட்காந்துட்டு அவங்க வேங்க அவங்க தாங்க ஃபஸ்ட்டு வந்து காரில் ஏறி உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் ஏறணும். அவங்க வந்து ஏறி உட்காந்து பார்க்கணும் உட்காந்துட்டு அப்புறம் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. என்னடா அப்படின்னா, அம்மா நானும் பைக் வாங்கம்மா, நான் நின்றுட்டே தான்மா வருவேன், நீங்கள் என்ன உட்காந்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தூரம் நின்றுட்டே தாங்க வந்தாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி நிற்கலாம் வேணாம்மா, நீ வாமா, ஒரு பிரேக் போட்டாங்கன்னா நீ டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பேக் சீட்டில் வந்து உட்கார வச்சுங்க. அப்படி இருந்தாலும் பாட்டு போட்டக்காக அவங்க சின்ன ஆடிட்டுனாங்க. கிசான்னு ஆசீர்வாதம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்காமல் போவாங்க. சரி ஓகே ஃபைனலாக விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. தர்ஷினி அதுக்குள்ளே அண்ணனை காப்பியா அந்த பாட்டு பாடிக்கிட்டு அவங்க பாட்டு வந்தாங்க. அவங்களுக்கு முடி இருக்கும் என்ன எப்படி இருந்ததில்ல ஒரே குஷியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தர்ஷினி பாப்பாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வந்துட்டு டிரைவர் சீட்டுக்கு நேராக போயிட்டு தாத்தா அப்படி போ, தாத்தா அந்த ரோட்டில் போ, தாத்தா அந்த ரோட்டில் போ அப்படின்னு சொல்லி டிரைவரை வந்து ஒழுங்காகவே ஓட்டல் வருமா, என்னம்மா நீ பேசுகிற, நீ பேசுறதுல நான் பாதையை மரத்துலையும் போகணுமா அப்படிங்கிற மாதிரி டிரைவர் அந்த தாத்தா வந்து புண்ணிய பண்ணிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு முன்னே தர்ஷினி பண்ணுற அட்டகாசம் நீங்களே கேளுங்க. இந்த செப்பலெல்லாம் காட்டுச்சு. செப்பல் எங்கே கட்டவா அங்கே கட்டவான்னு ஒரே ஓட்டம். இப்படி செப்பலை கட்டி சொல்லிட்டு ஃபைனலாக செப்பலை கழட்டிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸும் கேப்பு ப்ளூ அண்ட் ரெட்டு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காஸ்டியூம் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம். ஓகே பாய். பாப்பா வந்து வீட்டுக்குள்ளே போயாச்சு. வீட்டுக்குள்ளே போய் எங்கே பொங்கல் சரிங்க வாழைப்பிள்ளைங்க அப்படி சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பாய். மீண்டும் நான் சந்திப்போம்.